சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா போட்ட திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. இந்த சாயப்பா நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது. என் அன்பு குழந்தையே, உன் அப்பா சொல்வதை முழுமையாக கேள். என்னவென்று அப்பொழுது நிச்சயமாக உனக்கு புரிய வரும். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு ஒரு நாளும் புரியாமல் போகாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனையிலும் என் குழந்தை, நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே முழுமையான எண்ணங்களோடும் உணர்வுகளோடும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இனி உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு வாழும் பொழுது இது என்ன நடக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்றேன், இப்படி இருக்கிறேன் என்பதையெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் உன்னாலேயே கண்கூடாக கண்டு கொள்ள முடியும். எது முடியும், எது முடியாது என்பதையெல்லாம் உனக்கே தெரிந்துவிடும். நம் முன்னால் இருக்கின்ற தெய்வம் நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன தருகிறது என்பதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் நீ மறந்து விடாதே. சாயப்பா இருக்கும்பொழுது இனி எந்த மாற்றத்தையும் உன்னால் உணர்ந்துவிட முடியும். அப்பா இருக்கும்பொழுது எந்த தருணத்தையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த சாயப்பா முன் நின்று எதையும் உனக்கு உணர்த்திவிட நான் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான ஒன்றை சரியாக தரும். தேவையில்லாமல் எதையுமே நினைத்து கலங்க முடியாது. உனக்கு நடப்பது எல்லாவற்றிலும் நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லாமுமாக உன்னோடு நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை மறக்காதே. நான் சொல்ல சொல்ல இனி எல்லாமே உனக்கு சரியாகவே நடந்துவிடும். எது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு முழுமையான ஒரு தெளிவு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதை நீ மறக்காதே. எதையுமே எதிர்பார்த்து நிற்கும் இந்த நாட்கள் இனி உனக்கான நன்மதிப்பை கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று புரியும் பொழுது அந்த இடத்தில் தெய்வம் உனக்காக வருவதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தெய்வம் உன்னை தேடி வருவதையும் நீ என்னவென்று அறிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. அடுத்தது என்ன நடக்குமோ என்று எண்ணி நீ கலங்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ நிறைவாக புரிந்து, உனக்கு நடக்கும் உண்மையான எண்ணங்களையும் நீ சரியாக புரிந்து, நான் இருப்பது இனி உனக்கு உண்மையான தேவைகளை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை சுற்றி வந்து ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த அப்பாவின் அருளோடு உனக்கு எல்லாமும் இனிமேல் நிம்மதியை கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். சாயப்பா உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மதிப்பும் கிடைக்கும் என்பதை மறக்காதே. இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் நீ மேன்மையடைவாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கின்றேன் என்று உனக்கு மீண்டும் மீண்டும் அழித்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இனி கிடையாது. உனக்கே உன் வாழ்க்கையை பற்றிய புரிதலும் எண்ணங்களும் சரியாக வந்துவிட்ட பிறகு இனி எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். எதையும் யோசித்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். அத்தனையிலும் உன்னுடைய எண்ணங்கள் போல இந்த வாழ்க்கையும் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரியவர உருவாக்கி கொடுக்கும். எல்லாவற்றையும் உனக்கே என்று சரிவர நடத்தி கொடுக்கும் என்பதையும் நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையாவது நினைத்து என் குழந்தை நீ கலங்கும் நேரம் அப்பொழுது உன்னை சுற்றி வரும் பல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து உன்னை வலிமைப்படுத்தும் என்பதை மறக்காதே. உன்னை தேடி வந்து உன்னை முழுமைப்படுத்தும் என்பதையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் குழந்தைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் மறந்து இனி உனக்காக நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் உணர்ந்து நாம் சந்தோஷமாக இதை எல்லாமும் உணர்ந்து விட வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சாயப்பா சொல்ல நினைக்கும் விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதை மறக்காதே.
என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் உனக்கு நான் முழுமைப்படுத்துவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையினுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக நினைத்த இவர்களுக்கு மத்தியில் உன் வாழ்க்கையை தலை நிமிரச் செய்ய நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்பதை மறக்காதே. உன்னுடைய ஒவ்வொரு நேரங்களிலும் நான் உனக்கே என்று துணையாக இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. எத்தனையோ காலகட்டம் உனக்கு என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதையெல்லாம் மாற்றி இனி உனக்காக அத்தனையும் ஒரு சேர பெற்று கொடுக்க வேண்டி வருகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. இதுவரையிலும் இந்த சாயப்பா உனக்கு தந்திட்ட எல்லாமும் இனியும் உன்னை அடுத்தடுத்து என்னவென்று வாழச் சொல்லும். இந்த காலம் நீ முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையை உணர்ந்து புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதை மறக்காதே. அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையை என்னவென்று உணர்ந்து கொள்ள நீ தயாராகிவிடு. உன்னை சூழ்ந்து நிற்கும் எல்லாவற்றையும் நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி என்னவாகும் என்பதனையெல்லாம் நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. சாயப்பா எந்த நாளிலும் உனக்காக வருகின்ற இந்த காலம் இனி உன்னை தேடி தேடி நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதை மறக்காதே. நான் சொல்ல சொல்ல உனக்குள் இருந்து நல்ல புரிதலை அது நடத்தும் என்பதையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும்போது இனி எதனாலும் என் குழந்தை நீ வருந்தி கொண்டு நிற்காமல், எதுவானாலும் இப்படியே நீ இருந்து கொண்டிருக்காமல், உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளுக்கு நீ முடிவு கட்டி விட்டால் அது போதும். உன்னை சுற்றி நடக்கும் பல தீமைகளுக்கு நீ உண்மைகளை உணர்ந்து விட்டாலே அது போதும். மற்றபடி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் இனி உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. அடுத்தது என்னவென்ற நிலை தடுமாறாமல் இருக்கின்ற நாளை நீ உன் வசமாக்கிவிட துணிந்துவிடும். யாரையும் நாம் கை நீட்டி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். இந்த அப்பா உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக பல திட்டங்களை வகுத்து ஒவ்வொன்றாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நான் உன் வாழ்க்கையில் உனக்கு செயல்படுத்தியிருக்கின்ற இந்த திட்டத்தை நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று உணர வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா நடத்துவதில் இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் அல்லவா? உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க இனி சரியாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கின்ற நேரம் இனிமேலும் என் குழந்தை எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடக்காது என்று நினைத்து நீ கலங்காதே. எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ நம்பினால் போதும். எந்த நேரத்திலும் நீயாக இருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நடத்தி கொடுப்பாய் என்பதை புரிந்து கொண்டால் அது போதும். எந்த மாற்றத்திலும் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பது உண்மை. உனக்கு நான் என்ன சொன்ன வார்த்தைகளும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு மாற்றும் என்பது உண்மை. யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. கலங்காமல் முன்னேறி வா. உன் வாழ்க்கை இனி நான் சொன்னபடி உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கப் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நான் செய்து தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.